ஹலோ. இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. அதனால இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணலாம். அதனால இன்னைக்கு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குன்றனால பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ட்ரேட் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போதே ஒரு சின்ன கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. 52,200 ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபால் 52,100 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் நடந்திருக்கு. இதில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு ஓப்பன் ஆனோடனே என்ன ஆகுதுன்னா சப்போர்ட் ஃபர்ஸ்ட் பிவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிருச்சு. பிவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணோடனே நெக்ஸ்ட் அதோட சப்போர்ட் பாயிண்ட் வந்து S1. சப்போர்ட் பாயிண்ட் வந்து 5100. அதை பிரேக் ஆகாதனால அப்படின்னா இதுக்கு மேலே ஃபால் இருக்காதுன்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம். 15,200 போத் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்துமே எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணோம்னா அதோட வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும், ரிஸ்க் ஃபேக்டரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணுவோம். அந்தபடி பார்க்கும்போது 15,200 கால் ஆப்ஷன் 350க்கு என்ட்ரி, 390 டார்கெட்டாக வச்சிருந்தோம். அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு வந்து கையை கிராஸ் ஆனால் பைன்றதுக்காக 425 பை ப்ளஸ் 465 டார்கெட்டாக வச்சு ட்ரேட் பண்ணோம். ஆப்வியஸாக மார்க்கெட் வந்து கம்பேக் நடந்தனால பேங்க் நிஃப்டியோட கால் ஆப்ஷன் ஏறிடுச்சு. ஏறும்போது 350 நமக்கு பை என்ட்ரி கிடச்சிருச்சு. பை என்ட்ரி கிடைச்சோன்னே அதில் வந்து ஒரு 10%, அதாவது 390 வச்சுட்டோம். இன்னைக்கு வந்து ரேஞ்ச் நம்ம எப்படி ஃபைன் பண்ணோம்னா அதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது சென்சிபிளில் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த மார்க்கெட் புரியும். இன்னைக்கு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்து 10 o'clock வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னா 51,000 புட் ஆப்ஷன் நல்ல சேல்ஸ் அதிகமாக நடந்திருக்கு. அதாவது 1,44,000 வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 51,500 கால் ஆப்ஷனும் அதிகமாக சேல் இருக்குது. இது 51,000 புட் ஆப்ஷன் அதிகமாக சேல் இருக்குது, 51,500 கால் ஆப்ஷன் அதிகமாக சேல் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அப்படின்னா ரேஞ்ச் இதுதான், 51,000 51,500 தான் ரேஞ்ச். அப்படின்னா நம்ம வந்து 1,500 ஓப்பன் ஆன மார்க்கெட், ஒரு சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் அதிகபட்சம் 51,500 தான் போக முடியும். 51,500லையும் புட் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணியிருக்கனால 51,500 வராது. அப்படின்னா ரேஞ்ச் வந்து ரொம்ப நேரவாக தான் இருக்கும். ஓரளவு ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம டார்கெட் 10% புக் பண்ணிட்டோம். 350 என்ட்ரி கிடைச்சதுன்னு சொன்னால 350 வந்து 100 குவான்டிட்டிஸ் பை பண்ணியிருந்தோம். 9:30 ஆர்டர் போட்டிருந்தோம். 9:32 எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ப்ராஃபிட்டும் புக் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இதுவே நம்மளுக்கு போதும். 10% ப்ராஃபிட் மோர் தென் எனஃப். இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து 4,158. சம் சார்ஜஸ் ரிடக்ஷன் ஆச்சுன்னா 4,000ன்றது நம்மளோட இன்னைக்கு ட்ரேடு. நேற்று வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நேற்றுதும் ப்ராஃபிட் தான். நேற்று வந்து திங்கக்கிழமை 5,800. நேற்று வந்து 10ஆம் தேதி 5,700 ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. நேற்று கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு ஓரளவு டீசன்ட் ப்ராஃபிட் தான். 350 into 105, அதாவது 36,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு 10%, 3,600 ரூபா கிடைச்சிருக்கணும். நம்மளுக்கு 4,800 கிடைச்சிருக்கு. ஓகே, மோர் தென் 10%, மோர் தென் அவர் டார்கெட். இட் இஸ் ஓகே ஃபார் அஸ்.